Good morning, students. Yesterday, we learned different methods of measuring national income. There are three methods of measuring national income: product method, income method, and expenditure method. ஒரு நாட்டின் தேசிய வருவாயை கணக்கிடுவதில் மூன்று முறைகள் காணப்படுகின்றது. ஒன்று உற்பத்தி முறை, ப்ராடக்ட் மெத்தட். ரெண்டாவது இன்கம் மெத்தட், வருவாயின் முறை. அண்ட் தேர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவு முறை. Yesterday we learned that product method. So today we are going to learn income and expenditure methods. Let us see first income method. Income method, it also known as factor earning method. இந்த வருமான முறை என்பது இதற்கு உற்பத்தி காரணிகளின் சம்பாதிக்கும் முறை என்றும் ஒரு பேர் இருக்கின்றதுக்கு. This method approaches national income from the distribution side. Okay, this method of measuring national income approaches from the distribution side. Okay, இந்த முறையானது தேசிய வருவாயை கணக்கிடும்பொழுது பகிர்வு பகுதியிலிருந்து இது அணுகுகின்றது. Under this method, national income is calculated by adding up of all the incomes generated in the course of producing national product. இந்த முறையில் உற்பத்தி காரணிகள் பெற்ற அனைத்து ஊதியங்களையும் கூட்டி தேசிய வருவாயானது கணக்கிடப்படுகின்றது. Okay, there are four factors of production. What are the four factors of production? Land, labor, capital and organization. நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இந்த நான்கும் உற்பத்தி காரணிகள். So this distribution is division of income among these four factors of production for the effective uses in the production process. ஸோ இந்த நான்கு உற்பத்தி காரணிகளுக்கும் வருமானத்தை பகிர்ந்து கொடுப்பதை பகிர்வு என்று நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த பகிர்வின் பகுதியிலிருந்து இந்த முறை தேசிய வருவாயை கணக்கிடுகின்றது. அதாவது ஃபேக்டர்ஸ்க்கு என்னென்ன இன்கம் கொடுக்குறோம். லேண்டுக்கு ரெண்ட் கிடைக்குது, லேபருக்கு வேஜ் கிடைக்குது, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இது எல்லாமே இது எல்லாமே இன்கம். ஸோ த டோட்டல் இன்கம் ஜெனரேட்டட் இன் அன் எக்கானமி while producing the goods and services is added together in this income method. So factor incomes are grouped under labor income, capital income and mixed income. இந்த உற்பத்தி காரணிகளுடைய வருமானமானது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எங்கே வகைப்படுத்துகிறாங்க. ஓகே, என்னென்ன குரூப்பில் வகைப்படுத்துகிறாங்கன்னா, உழைப்பாளர் வருமானம், சரியா, லேபர் இன்கம் உழைப்பாளர் வருமானம், கேபிட்டல் இன்கம் மூலதன வருமானம், அண்ட் மிக்ஸ்டு இன்கம் கலப்பு வருமானம். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ கேட்டகரி: labor income, capital income and mixed income. We can see one by one. What is labor income? உழைப்பாளர் வருமானம். Labor receive income in the form of wage, salary and social security by the organization, then shares, then incentives for the effective work. So this is the labor income. And the next one, capital income, மூலதன வருமானம். What are the forms of capital income? Profit, interest, then dividend, royalty. These are the different forms of capital income. Okay, இந்த மூலதனம் அப்படிங்கிற அந்த காரணிக்கு எந்தெந்த வகையில் வருமானம் வருது? லாபம், வட்டி, லாப ஈவு மற்றும் ராயல்ட்டி போன்ற வகையிலிருந்து இந்த மூலதன வருமானத்துக்கு வருமானம் வருது. அடுத்து கலப்பு வருமானம், மிக்ஸ்டு இன்கம். கலப்பு வருமானம் விவசாயம், பண்ணை,
அப்புறம் சிறு தொழில் செய்வோர், இன்னும் பிற வேலை செய்வோருக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் வந்து இந்த கலப்பு வருமானத்தில் கணக்கிடப்படுது. ஸோ தீஸ் ஆர் த 3 group of income. Next, okay, and fourth, national income is calculated as domestic factor income plus net factor incomes from abroad. இப்போ இந்த தேசிய வருவாயானது இந்த உற்பத்தி முறையில் கணக்கிடும் பொழுது உள்நாட்டில் உற்பத்தி காரணிகள் பெறப்பட்ட வருமானமும் அதே போல் வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட நிகர வருவாயும் நாம் இங்கே கணக்கிடுவதன் மூலமாக தேசிய வருவாயை கணக்கிட முடியும். இப்போ உள்நாட்டில் உற்பத்தி காரணிகள் பெற்ற வருவாய், அதாவது 4 factors of production, the income generated by the 4 factors of production, land, labor, capital, organization, in the form of wage, rent, interest and profit. Okay, this is the domestic factor income. And the net factor income from abroad. Okay, வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகளுடைய நிகர வருவாய். அது எப்படி நம்ம பார்க்குறது? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இந்தியன் சிட்டிசன் ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அப்போ அவருக்கு அங்கே கிடைக்கிற அந்த வருமானமானது அவர் இந்தியாவுக்கு கொண்டு வர்றார். அப்போ இன்கம் உள்ளே வருது. ஓகே, அதே போல் ஒரு ஃபாரின் சிட்டிசன் நம்ம நாட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய இன்கம் என்ன ஆகுது? அவருடைய நாட்டுக்கு போகுது. அப்போ இன்கம் வெளியே போகுது. ஸோ வென் வி சப்ட்ராக்ட் த இன்கம் பெய்ட் டு அப்ராட் அண்ட் இன்கம் ரிசீவ்ட் ஃப்ரம் அப்ராட், வி கேன் கெட் த நெட் ஃபேக்டர் இன்கம். ஸோ ஹியர் வி ஹாவ் ஒன் ஈக்குவேஷன், y equal to w plus r plus I plus pi plus r minus p. Okay, so here y stands for national income. y என்பது தேசிய வருவாயை குறிக்கின்றது. w அப்படிங்கிறது வந்து, அதாவது ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஃபேக்டர் இன்கம், ஃபேக்டரல் இன்கம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு லேபருடைய இன்கம், வேஜ். வேஜ் இஸ் த ரிவார்ட் ஃபார் labor, so wage, w stands for wages, and r stands for rent. Okay, rent is the reward for land. Next, I stands for interest. Okay, interest is the reward for capital. And the pi, this pi symbol represent profit. Okay, profit is the remuneration for the capital. Okay, sorry, for the organization. Okay, then r minus p, the net factor income. Okay, r stands for income received from foreign country and p stands for income paid to foreign country. r என்பது வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட வருவாயையும், p என்பது வெளிநாட்டுக்கு, நம் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு கொடுத்த வருவாயையும் குறிக்கின்றது. Okay, the next method, மூன்றாவது முறை, the expenditure method, செலவு முறை. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்பது தமிழில் செலவு முறை. இந்த முறையில் ஒரு வருஷத்தில் நாட்டில் செய்யப்பட்டுள்ள அனைத்து செலவுகளையும் கணக்கிடுவதன் மூலமாக தேசிய வருவாயை நாம் கணக்கிட முடியும். ஓகே, திஸ் மெத்தட் அப்ரோச்சஸ் ஃப்ரம் த எக்ஸ்பெண்டிச்சர் சைட். அண்டர் திஸ் மெத்தட் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் incurred by the society, the total expenditure incurred by the society in a particular year is added together. ஒரு வருஷத்தில் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து செய்த மொத்த செலவுகளையும் கணக்கிடுவதன் மூலமாக தேசிய வருவாயை கணக்கிட முடியும். செலவு முறையில் ஒரு ஆண்டில் நாட்டில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து செலவுகளையும் கூட்டி தேசிய வருவாய் வந்து கணக்கிடப்படுகிறது. இப்போ இங்கே தனிநபர்களுடைய அவங்களுடைய நுகர்வு செலவு, அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தென் நிகர உள்நாட்டு முதலீடு, நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், தென் அரசின் கொள்முதல் செலவு, அரசாங்கத்துடைய பர்ச்சேசிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இவை அனைத்தையும் வந்து சேர்த்து கணக்கிடும் பொழுது செலவு முறையின் மூலமாக நம்ம தேசிய வருவாயை கணக்கிட முடியும். Here we have one equation, GNP equal to C plus
I plus G plus X minus M. Here GNP என்பது gross national product, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கிறது. C private consumption expenditure, C என்பது தனி நபர்களுடைய நுகர்வு செலவை குறிக்கின்றது. I stands for private investment expenditure, I என்பது தனி முதலாளிகளுடைய முதலீட்டு செலவை இங்கே குறிக்கின்றது. G stands for government expenditure, G என்பது அரசினுடைய செலவினங்களை குறிக்கின்றது. அப்புறம் X மைனஸ் M என்பது நெட் எக்ஸ்போர்ட்டை குறிக்கின்றது. ஓகே, X என்பது எக்ஸ்போர்ட்டு, M என்பது இம்போர்ட். ஸோ when we subtract X from M, that means export minus import, we can get net exports. ஸோ ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிக்கும்போது நமக்கு நிகர ஏற்றுமதி கிடைக்கும். So these are the three methods of measuring national methods. The three methods, all these three methods give the same level of income or same amount of income. So dear students, in this chapter we learn about national income, the meaning of national income, then different concepts, basic concepts used in national income, and estimation of national income.